Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 912 part 1. ஓபன் பண்ணா அந்த ஃப்ளவர் கேபிட்டலை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம மக்கள்லாம் நார்மலா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம உசோப் இருக்கான்ல, அவன் அப்படியே சுத்தி எல்லாரோட காலையும் அப்படியே பார்த்துக்கிட்டே திரியுவான். அதான் அந்த நிலாவோட சிம்பல்ல கால பச்சை குத்தி இருக்கானுங்களான்னு. ஆக்சுவலா இந்த மேட்டர் எப்படி இவனுக்கு தெரியும்னா, இவங்க எல்லாம் ஒன்னா வந்தப்பவே கின்னு இந்த மேட்டர் எல்லாம் சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ண வச்சிட்டான். அம்மா பயிலுக்கு தான் லேட்டு அப்படி தேடிட்டே போகும்போது ஒருத்தனை நோட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய், என்னப்பா நல்லா இருக்கியா, என்னைய மறந்துட்டியா, என்ன மறந்துட்டியா, என்ன தெரியல நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஒன்னா துள்ளி குச்சி விளையாண்டுட்டு இருந்தமே, மறந்துட்டியா அப்படியே அவன்கிட்ட நைஸா பேசி அவனையே குழப்பி விட்டு, சரி ரைட்டு நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவனுக்கு நான் ஒன்னும் புரியல, யார் இந்த பைத்தியக்காரன், ஒரு செகண்ட்ல வந்து கேர் ஆகிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு கையை பார்த்தா கையில ஒரு பேப்பர் இருக்கும். எல்லாம் நம்ம உசோப்பு தான் பேசிக்கிட்டே கையில அலேக்கா பேப்பரை வச்சுட்டு வந்துட்டான். அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம கின்னு வரைஞ்சு கொடுத்தானே அந்த சிம்பல். அதை பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆகி, எது இந்த சிம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி நம்ம உசோப்பை தேடுவான். ஆனா அதுக்குள்ள நம்மளால எஸ்கேப். சோ இப்படி அவன் ஒரு சைடு அவனோட வேலையை பக்காவா பாத்துக்கிட்டு இருக்கான்னு வைங்க. பட் இந்த மேட்டர்லாம் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காகவே ஆத்துக்கு பக்கத்துல ஒரு மீட்டிங் பிளேஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அங்க நம்ம ரோபின், உசோப்பு, பிராங்கி 3 பேர் மீட் பண்ணி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு விசாரிக்கும் போது ரோபினுக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. இன் கேஸ் ஏதாச்சும் தேவைன்னா உடனே ரோபினை அந்த ஒரு வச்சு அங்க கூப்பிடுவான். அங்க போய் என்னென்னலாம் டீடைல்ஸை கலெக்ட் பண்ண முடியுமோ இவ கலெக்ட் பண்ணிட்டு வருவான். பிராங்கியோட வேலை டைடோ மேன்ஷனோட ப்ளூ பிரிண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரதான். ஆனா அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் முடியல. ஏன்னா அவனோட மாஸ்டர் கார்பெண்டர் சரியான பைத்தியக்காரன். இவன் என்ன பண்ணாலும் ஏதாச்சும் எக்கு தப்பா பண்ணி பைத்தியம் முடிக்க வைக்கிறான். அதனால டைம் பார்த்து தான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வாங்கணும். உசோப்போட வேலை அந்த நோட்டீஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அவன் நல்லபடியா எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல நியூஸும் ஒன்று கிடைச்சிருக்குது. அதாவது இந்த உலகத்திலேயே பயங்கரமான பலசாலி ஒருத்தன் இங்க இருக்கானாமா. அவனை மட்டும் இவங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க சைடு பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். சரி, அவன் யாரு என்னன்னு கேட்டா, இப்ப அவன் அட்டமாயாங்கிற ஒரு திருட்டு கும்பலோட தலைவன். அவன் பேரு தான் ஷுட்டன் மாரு. அண்ட் அவனுக்கு இன்னொரு பேரு இருக்குது, அதுதான் அசுரா டோஜி. அவனையும் தேடிதான் இங்க நம்மளே கிளம்பிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம சஞ்சய்க்கு ஒரு டவுட். அது என்னன்னு கிண்ணுகிட்ட கேட்க வரக்குள்ள இந்த வட்ட மூஞ்சி குணவிச்சு இருக்கால, அவ இடையில பூந்து அவனுக்கு கிச்சு மூட்டிட்டு இருப்பான். அவனால தாங்க முடியல. அதுக்கப்புறம் சரி என்ன மேட்டர்னு கேட்டவன, 20 வருஷத்துக்கு முன்னாடி அசுரா டோஜிய ஓடன் பொலன்னு பொலந்து கட்டி அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த மக்கள் எல்லாத்தையுமே நல்லபடியா வாழ வச்சான்னு சொல்லி ஒரு கதை ஒண்ணு சொன்னான். அப்படி இருக்கும்போது இவங்க தேடி போற ஆள்ல அவனும் ஒருத்தன். அது எப்படி பாசிபிள்? ஓடனோட எதிரியா தானே அவன் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேருமே ஓடனுக்காக வேலை பார்த்தவங்கன்னு சொன்னான். அது எப்படி பாசிபிள்னு கேட்பான். இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா அந்த அசுரா டோஜி வந்து தோத்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவன் பண்ண தப்பு எல்லாத்துக்கிட்டையுமே ஓடன்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு அவருக்கு கீழே லாயலா மாறிட்டான். பட் இப்ப பாத்தீங்கன்னா அவன் அப்படி இல்ல. ஏன்னா ஓடன் தான் இல்லையாச்சே. இப்போ ஷுட்டன் மாருங்கிற ஒரு பேர்ல அட்டமயமா திருட்டு கும்பலோட தலைவனா இருக்கான். அட அதை மட்டும் பண்ணா பரவாயில்லையே. ஓடன் அவனை அடிச்சு காலி பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் காவாலித்தனம் பண்ணானோ அது எல்லாத்தையுமே இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதெல்லாம் தின்னுகிட்டே கேட்ட லூஃபி, திருட்டு கும்பலோட தலைவனா அப்படின்னா அவன் என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கானு கேட்பான். ஏன்னா இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருக்கணும். உண்மையானு கேட்டா ஆமாம்பா. சொல்ல போனா இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கான சாமுராய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் விட அவன் தான் ஸ்ட்ராங்கான ஆளாமா. அப்படி அவன் மட்டும் இவங்க கூட இருந்தாலே ஒரு யானை பலம் கிடைச்ச மாதிரி தான். அப்படின்னா சரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து லூஃபியை முடிவு பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ணி அந்த ஒக்கபோரே டவுனை காட்டுறாங்க. அவங்களுக்கு தான் சாப்பாடு இப்ப வேணுங்கிற அளவுக்கு கிடைச்சிக்கிச்சே. சரி இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, சாப்பாடெல்லாம் கிடைச்சா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு அள்ளி கொண்டு போய் வீட்டுக்குள்ள வைப்பாங்க. ஆனா இவங்க சும்மா இல்லாம தெருவுல நடு ரோட்ல வச்சு ஜாலியா தின்னுட்டு இருந்தவனே அது திருடனுங்க கண்ணை உறுத்தாதான் என்ன. அப்பதான் அங்க ஒரு பெரிய திருட்டு கும்பலே வரும். அவனுங்களை பார்த்த உடனே எது இவனுங்களா, அச்சோ இனி உருப்படாதேன்ட்டு எல்லாத்துக்குமே நடுங்கும். இப்பதான் இவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்னு நம்பிக்கையில இருந்தானுங்க. ஆனா அது எல்லாமே இப்ப பறி போயிரும் போலன்னு உதற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு பெரிய எரும மாடு ஒண்ணு காட்டுறாங்க. அதுக்கு மேல இன்னொரு எரும மாடு மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் தான் அந்த ஷுட்டன் மாரு. நம்ம ஆளுக தேடிட்டு இருக்க அந்த அசுரா டோஜிங்கிறவன். அவனுங்க வந்த உடனே கத்தி நீட்டி, ஒழுங்கா நீங்க வச்சிருக்க சாப்பாடை குடுங்கடா அப்படின்னு சொல்லி புடுங்க ஆரம்பிச்சிருவானுங்க. மறுபடியும் தாய்மார்கள் எல்லாம் கதறுவாங்க, அந்த சாப்பாடை கொடுத்துருங்க, எங்களுக்கு இது லூஃபி கொடுத்தது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்களும் எங்க குழந்தைகளும் இப்பதான் நிம்மதியா சாப்பிடலான்ட்டு இருந்தோம், ப்ளீஸ் குடுங்கன்னு கெஞ்சுவாங்க. வாயிலேயே ஒரு எத்த விட்டுட்டு ஒருத்தர் விடாம எல்லாத்துக்கிட்ட இருந்தும் சாப்பாடு ஆட்டையா போடுவானுங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்ததை விட ஏகப்பட்ட சாப்பாடு இருக்குது. புடுங்குற சாப்பாடை வயசானவங்க குழந்தைங்கன்னு யாரு வந்து கேட்டாலும் சரி வாயில வயிற்றுல மூஞ்சிலன்னு அடிச்சு திருக்க விட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. அப்போ ஒரு வயசான பாட்டி உட்காந்து சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அதுவும் நடு ரோட்ல உட்காந்து, திருட்டு மூதேவி, தாய் கிழவி, என்ன வழியில வந்து உட்காந்துட்டு இருக்க, ஒழுங்கா உள்ளவ புள்ள இல்லன்னா வாயிலே மிதிப்போம் இல்ல அப்படின்ட்டு எவ்வளவோ பேசி பாப்பான், கத்தியெல்லாம் நீட்டி பாப்பான். அந்த பாட்டி கண்டுக்கிற மாதிரி
மாதிரி இல்ல. அவங்க பாட்டுக்கு சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்க ஷுட்டன்மார் வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கானா. அவனுக்கு என்ன மனசுக்குள்ள பெரிய ஹீரோன்னு நினைப்பா. யார் இந்த வேலையை பார்த்தவன்? சரி ஏதோ சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துட்டான். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இப்பதான் சாப்பாடு கிடைச்சது. ஆனா சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி அதான் நான் வந்துட்டேல்ல, உங்களை மாதிரி ஆளுகளை காப்பாத்தலாம் எந்த ஒரு சாமுராயும் இதுக்கப்புறம் வரமாட்டான் அப்படின்னு அவன் ஓடனத்தான் சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லேண்ட் ஆஃப் வானோவே மொத்தமா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எந்த சாமுராயும் யாருக்காகவும் ஹெல்ப் பண்ண வரவே மாட்டான். அதனால கிளவி நீ தேவையில்லாம சீனை போட்டுட்டு இருக்கேன்பா. அந்த பாட்டுக்கு நடுரோட்ல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே லைட்டா ஆங்கில மாத்தி நடந்து போனாலே போதும், கிராஸ் பண்ணி போயிடலாம். தேவையில்லாம அந்த லேடி கிட்ட போய் இந்த பாடி வம்புலுக்குது. வம்புலுக்க வேண்டிய பாடி ஆயுது ஒரு தாரோடே போட்டுடலாம் போல. சொல்ல போனா இவன் சைஸுக்கு அந்த பாடி கிட்ட பாட்டி கிட்ட போய் வம்புலுக்கலாமா? நீ தேவையில்லாம மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு இப்படிதான் சீன் போட்டுட்டு இருப்ப. உன் கதையை நான் இங்கேயே முடிச்சிடறேன்னு அவன் கத்திய வச்சு மூக்கு கிட்ட எல்லாம் சுரிஞ்சு விட்டுட்டான். ஆனாலும் அந்த பாட்டி அசர்ற மாதிரி இல்ல, வெரி ஸ்ட்ராங் பாட்டி. ஆமா கடைசியில அந்த பாட்டி எப்பா எனக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காதுன்னு சொன்னா என்ன பண்ணுவான்? இங்கே சூசைட் பண்ணிக்குவானா? இல்ல மூச்சு முட்டை இவனுக்கு பேசின டயலாக் எல்லாம் வீணா போயிருமே, அதுக்கு தான் சொல்றேன். சரி அந்த ஒரு பாட்டி கிட்ட மொத்த கூட்டமும் நின்று வம்பழுத்துட்டு இருக்கானுன்னு வைங்க. நல்ல வேலை அந்த பாட்டி காது கேக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒட்டோக்கி சொன்ன வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பா இந்த லேண்ட் ஆஃப் வானோவை காப்பாத்த 9 சாமுராய்ஸும் வருவாங்க அப்படி இப்படின்னு பாட்டியும் சும்மா பயங்கரமா டயலாக் அடிப்பாங்க. ஷுட்டன்மார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஓடன் இல்லாம எந்த ஒரு ஃபைட்டையும் யாராலையும் கண்டக்ட் பண்ண முடியாது. அப்படி ஓடன் இல்லாட்டியுமே ஸ்ட்ராங்கான ஒரு தலைவன் தேவை. சோ யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு டம்முன்னு புழுதியை கிளப்பிக்கிட்டு ஏதோ ஒண்ணு வந்து நிக்குமா. அதை பார்த்துட்டு இவனோட ஆளுகளே பீதி ஆயிருவானுங்க. என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய சைஸ் முதல்ல ஒரே கவுல 2-3 பேர்த்த வாயில லபக்கு நள்ளி போட்டுரும். யாரா அவன் என் ஏரியால வந்து சீன் போட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா பெரிய சைஸ்ல பெரிய தந்தத்தோட பெரிய கத்தியோட கொடூரமா அந்த ஜாக் வந்து நிப்பான். அவன் இன்னுமே ஷாகல. அப்ப அவன் உட்கார்ந்துட்டு இருக்க மான்ஸ்டரை பார்த்து சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் ஆடி போயிருவானுங்க. அப்படியே மேல இருக்கவனை பார்த்தா நெஞ்செல்லாம் நின்னு போச்சு. வந்தவன் ஷுட்டன்மார் கிட்ட ஸ்டார் ஹேட் லூஃபி இங்க வந்ததா நான் கேள்விப்பட்டேன், அவனை நீ பாத்தியான்னு கேட்டவன ஷுட்டன்மாரு இலக்காரமா எனக்கெல்லாம் அப்படி யாரையும் தெரியாது என்ன பண்ணுவேன்னு கேட்பான். ஆக்சுவலா கைடோ அந்த ஷுட்டன்மாருவை சபார்டினேட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் இவனை இன்னுமே உயிரோட விட்டுருக்காங்களாமா. ஆனா தேவையில்லாம ஏதாச்சும் பேசுனேன் அப்புறம் காணாம போயிருக்கேன்னா கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுன உடனே ஷுட்டன்மாரு அப்பவுமே திமிராதான் பேசுவான். ஜாக் இன்னும் வெறுப்பேத்தி விட்ட உடனே இதோட நீ காலிடான்னு சொல்லி எரி கொண்டு ஜாக் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.